தேடி மண்ணில் விழுந்தது. இதனால் சிவன் தனது சாபத்திலிருந்து விடுபட்டார். ஆனால் அந்த கபாலம் பார்வதி தேவியை நோக்கி விரைந்தது. இதனால் ஆவேசமடைந்த பார்வதி தனது சக்தியை வெளிப்படுத்தி ஒரு ஆவேசமான தாண்டவம் ஆடினார். இந்த உக்கிரமான சக்தி வடிவமே அங்காள பரமேஸ்வரி. இறுதியாக பார்வதி தனது வலது காலால் கபாலத்தை மிதித்து நசுக்கி அழித்தாள். இந்த நிகழ்வின் காரணமாக பார்வதி அங்காளம்மன் என்ற பெயரால் போற்றப்பட்டாள். இந்த நிகழ்வை நினைவுகூரும் வகையில் மயான கொள்ளை திருவிழா கொண்டாடப்படுகிறது. இன்றும் மலையனூர், வேலூர், ஆற்காடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவில் அங்காள பரமேஸ்வரியின் உக்கிரமான உருவத்தை வெளிப்படுத்தும் விதமாக பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து சுடுகாட்டில் நடனமாடுகின்றனர். இவ்விதமாக அங்காளம்மன்